ஓம் சாந்தி. முரளி டேட் 8/1/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் உங்களுக்கு 21 தலைமுறைகளுக்கு சுகம் கொடுக்கிறது. இந்த அளவு தனித்துவ வழியை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: தனக்குத்தானே ராஜ்ய திலகம் வைத்து கொள்வதற்கு எளிய முயற்சி என்ன? பதில்: தனக்குத்தானே ராஜ்ய திலகம் வைத்து கொள்ள தந்தையிடமிருந்து என்ன அறிவுரை கிடைக்கிறதோ அதன்படி நல்லபடியாக நடக்க வேண்டும். இதில் ஆசீர்வாதம் அல்லது கிருபையின் விஷயம் இல்லை. தந்தையை பின்பற்றுங்கள், பிறரை பார்க்காதீர்கள். மன்மனாபவ. இதனால் தனக்குத்தானே திலகம் கிடைக்கும். படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையால் தான் நீங்கள் பெக்கர் டு பிரின்ஸ் ஆவீர்கள். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. எப்போது தந்தையும் தாதாவும் ஓம் சாந்தி சொல்லுகின்றார்களோ அப்போது 2 முறையும் சொல்ல முடியும். ஏனென்றால் இருவரும் ஒருவருக்குள் இருக்கின்றார்கள். ஒருவர் அரூபமாக, ஒருவர் உருவமாக, இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். இருவரின் சப்தமும் ஒன்றாக இருக்கிறது. தனித்தனியாகவும் இருக்க முடியும். இது ஒரு அதிசயமாக இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா இவரது சரீரத்தில் அமர்ந்து ஞானத்தை சொல்லுகின்றார் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. இது எங்கும் எழுதப்படவில்லை. நான் இந்த சாதாரண உடலில் பல பிறவிகளின் கடைசியில் இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன். இவரது ஆதாரத்தை பெறுகின்றேன் என்று தந்தை கல்ப முன்னரும் சொல்லியிருந்தார். இப்போதும் சொல்லுகின்றார். கீதையில் ஒரு சில வாக்கியங்களில் கொஞ்சம் உண்மையும் இருக்கிறது. நான் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கின்றேன். அப்போது இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றார் என்பது உண்மையான வாக்கியம். இவருக்கு இப்படி சொல்லுவது சரியாக இருக்கிறது. சத்தியுகத்தில் முதலில் இவருக்கே பிறவியும் கிடைக்கிறது. பிறகு கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றார். இவருக்குள்ளேயே தந்தை பிரவேசம் செய்கின்றார். அதனால் இவர் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றார் என்பதை இவர் அறியவில்லை என்று இவருக்கே சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்களில் 84 லட்சம் பிறவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பக்தி மார்க்கம். இது பக்தியின் பாதை என்று சொல்லப்படுகிறது. ஞான காண்டம் வேறு, பக்தி காண்டம் வேறு. பக்தி செய்து செய்து இறங்கியே வருகிறார்கள். இந்த ஞானம் ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. தந்தை ஒரு முறை மட்டுமே அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வருகின்றார். தந்தை வந்து அனைவருக்கும் ஒரே முறை எதிர்கால பலனை உருவாக்குகின்றார். எதிர்கால புதிய உலகத்திற்காகவே நீங்கள் படிக்கின்றீர்கள். புதிய ராஜதானியை ஸ்தாபனை செய்யவே தந்தை வருகின்றார். அதனால் இது ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அதிக மகத்துவம் இருக்கிறது. பாரதத்தில் பழைய ராஜயோகத்தை யாராவது கற்பிக்க வேண்டுமென்று விரும்புகின்றார்கள். எனினும் இந்த காலத்தில் இந்த சந்நியாசிகள் வெளியே சென்று நாங்கள் பழைய ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது தாம் கற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஏனென்றால் யோகத்தால் தான் பாரடைஸ் ஸ்தாபிக்கப்பட்டது என்று நினைக்கின்றார்கள். யோக பலத்தால் நீங்கள் பாரடைஸின் எஜமானர்கள் ஆகின்றீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அதாவது சொர்க்கத்தினுடைய எஜமானர்களாக ஆகிறீங்க. தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார். எப்படி ஸ்தாபனை செய்கின்றார் என்பதை அவர்கள் அறியவில்லை. இந்த ராஜயோகத்தை தந்தையே கற்பிக்கின்றார். உலக மனிதர்கள் யாரும் கற்பிக்க முடியாது. இந்த காலத்தில் கலப்படம், ஊழல் எல்லாம் அதிகமாக இருக்கின்றன. அதனால் நான் பதீத்தர்களை பாவனமாக மாற்றுபவர் என்று தந்தை சொல்லுகின்றார்.
அப்போது பதீத்தமாக மாற்றுபவராகவும் யாராவது நிச்சயம் இருப்பார். உண்மையில் அப்படி இருக்கிறது தானே? இப்போது நீங்கள் ஜட்ஜ் செய்யுங்கள். நானே வந்து அனைத்து வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றின் சாரத்தை சொல்லுகின்றேன். ஞானத்தால் உங்களுக்கு 21 ஜென்மங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்தில் இருப்பது அற்பகால கண நேர சுகம். இது 21 தலைமுறை சுகம். இதை தந்தையே கொடுக்கின்றார். சத்கதி கொடுப்பதற்காக தந்தை உங்களுக்கு என்ன ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றாரோ அது எல்லாவற்றையும் விட தனித்துவமானது. இந்த தந்தை அனைவரின் உள்ளத்தையும் ஈர்ப்பவராக இருக்கின்றார். அது எப்படி ஜட தில்வாடா கோவிலாக இருக்கிறதோ அப்படி இது சைத்தன்ய தில்வாடா கோவிலாக இருக்கிறது. உங்கள் நடவடிக்கைகளுக்கே அக்யூரேட் சித்திரங்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த நேரம் உங்கள் நடவடிக்கைகள் நடக்கின்றன. தில்வாலா தந்தை கிடைத்திருக்கின்றார். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். அனைவருடைய துக்கத்தையும் விலக்கி சுகத்தை கொடுப்பவர். அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்று பாடப்படுகின்றார். பகவான் சிவனின் மகிமை மிக உயர்ந்தது. சித்திரங்களில் சங்கர் போன்றோருக்கு முன்பாக சிவனின் சித்திரத்தை காட்டுகிறார்கள். உண்மையில் தேவர்களின் முன்னால் சிவனின் சித்திரத்தை வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் பக்தி செய்வதே இல்லை. தேவர்கள் பக்தி செய்வது இல்லை. சந்நியாசிகளும் பக்தி செய்ய முடியாது. அவர்கள் பிரம்ம ஞானி, தத்துவ ஞானி. இது எப்படி ஆகாய தத்துவமாக இருக்கிறதோ அப்படி அது பிரம்ம தத்துவமாக இருக்கிறது. அதாவது சந்நியாசிகள் பிரம்மத்தை, அதாவது முக்தி தாம நினைச்சு தவம் செய்கிறவங்களா இருக்காங்க. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதே இல்லை. அவர்களுக்கு இந்த மகா மந்திரமும் கிடைப்பது இல்லை. தந்தை வந்து இந்த மகா மந்திரத்தை சங்கம யுகத்தில் கொடுக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் தந்தை ஒரே ஒரு முறை வந்து மண்மனாபவ என்ற மந்திரத்தை கொடுக்கின்றார். குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் செய்து தன்னை அசரீரி ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யத்தின் காரணத்தால் நீங்கள் எல்லோரும் தேக அபிமானி ஆகியிருக்கின்றீர்கள். இப்போது தந்தை உங்களை ஆத்ம அபிமானியாக மாற்றுகின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆத்மாவில் சேர்ந்திருக்கும் துரு எல்லாம் அகன்றுவிடும். சதோ பிரதானத்திலிருந்து சதோவிற்கு வரும்போது கலைகள் குறைகின்றனதானே. தங்கத்திற்கும் கேரட் இருக்கிறது. இப்போது கலியுக கடைசியில் தங்கம் பார்ப்பதற்கு தெரிவது இல்லை. சத்தியுகத்தில் தங்க மாளிகை இருக்கும். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அதன் பெயரே பொற்கால உலகம். அங்கே செங்கல், கற்கள் போன்றவற்றிற்கு வேலையே கிடையாது. கட்டடம் கட்டும்போது அதில் தங்கம், வெள்ளியை தவிர வேறு எந்த குப்பையும் இருக்காது. அங்கே அறிவியலால் அதிக சுகம் கிடைக்கும். இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் அறிவியலுக்கு அகந்தை இருக்கிறது. சத்தியுகத்தில் அகந்தை என்று சொல்ல மாட்டார்கள். அறிவியலால் அங்கே உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இங்கே இருப்பது அற்பகால சுகம். பிறகு அதைவிட அதிக துக்கம் கிடைக்கிறது. வெடிகுண்டுகள் போன்றவை எல்லாவற்றையும் விநாசத்திற்காக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். வெடிகுண்டுகளை தயாரிக்க கூடாது என்று பிறருக்கு தடை சொல்லுகின்றார்கள். ஆனால் தாம் தயாரித்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த குண்டுகளால் நமக்கே மரணம் ஏற்படும் என்பதை புரிந்திருக்கின்றார்கள். எனினும் அவற்றை தயாரித்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது புத்தியை கொன்றுவிட்டார்கள் தானே. இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. அவற்றை தயாரிக்காமல் இருக்க முடியாது. இந்த குண்டுகளால் நமக்கே மரணம் வரும் என்பதை மனிதர்கள் புரிந்திருக்கின்றார்கள். எனினும் யார் பிரேரணை கொடுக்கின்றார்? நம்மால் தயாரிக்காமல் இருக்க முடியவில்லை என்று நினைக்கின்றார்கள். நிச்சயம் தயாரித்தே ஆக வேண்டும். விநாசமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
ஒருவர் எவ்வளவுதான் அமைதி பரிசு கொடுத்தாலும் அமைதியை ஸ்தாபனை செய்பவர் ஒரு தந்தை மட்டுமே. சாந்தி கடல் தந்தையே சாந்தி, சுகம், பவித்திரத்தாவின் ஆஸ்தி கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் எல்லையற்ற செல்வம் இருக்கும். அங்கே பாலாறுகளோடும் விஷ்ணுவை பார்க்கடலில் காட்டுகின்றார்கள். இப்படி ஒப்பிடப்படுகிறது. அந்த பார்க்கடல் எங்கே, இந்த விசக்கடல் எங்கே? பக்தி மார்க்கத்தில் குளங்களை உருவாக்கி அதில் கல்லில் விஷ்ணுவை உறங்க வைக்கின்றார்கள். பக்தியில் எவ்வளவு செலவு செய்கின்றார்கள், எவ்வளவு பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கின்றார்கள். தேவிகளின் மூர்த்திகளை எவ்வளவு செலவு செய்து உருவாக்குகின்றார்கள். பிறகு சமுத்திரத்தில் போட்டுவிடுகின்றார்கள். அதனால் பைசா வீணாகிறது தானே. இவை பொம்மைகளின் பூஜை. யாருடைய தொழிலும் யாருக்கும் தெரியாது. இப்போது நீங்கள் யாருடைய கோவிலுக்கு சென்றாலும் நீங்கள் ஒவ்வொருவரின் தொழிலையும் அறிந்திருக்கின்றீர்கள். குழந்தைகள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுவதற்கு தடை ஏதும் இல்லை. முன்னர் எதையும் அறியாமல் சென்றீர்கள். இப்போது அறிவாளிகளாகி போகின்றீர்கள். நாங்கள் இவரது 84 பிறவிகளை அறிவோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். பாரதவாசிகளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறவியை பற்றியும் தெரியாது. உங்கள் புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்கிறது. ஞானமே வருமானத்திற்கு ஆதாரம். வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றில் குறிக்கோளே இல்லை. பள்ளிக்கூடத்தில் எப்போதும் குறிக்கோள் இருக்கும். இந்த படிப்பால் நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். ஞானத்தால் சத்கதி ஏற்படுகிறது. இந்த ஞானத்தால் நீங்கள் செல்வந்தர் ஆகின்றீர்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அது யாருடைய நினைவு சின்னம் என்பதை உடனே புரிந்து கொள்ளுவீர்கள். அப்படி தில்வாடா கோவில் இருக்கிறது. அது ஜடம். நீங்கள் சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள். இங்கே எப்படி மரத்தில் காட்டப்பட்டிருக்கிறதோ அப்படி மிக சரியாக கோவிலில் கட்டப்பட்டிருக்கிறது. கீழே தவத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மேலே கூரையில் முழு சொர்க்கமும் இருக்கிறது. அதிக செலவில் கட்டியிருக்கின்றார்கள். இங்கே எந்த செலவும் இல்லை. பாரதம் 100% வளமாக தூய்மையாக இருந்தது. இப்போது பாரதம் 100% ஏழையாக தூய்மையற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே எல்லோரும் விக்காரத்தால் பிறவி எடுக்கின்றார்கள். அங்கே கீழான எந்த விஷயமும் இருப்பதில்லை. மனிதர்கள் கொஞ்சம் திருந்த வேண்டும் என்பதற்காக கருட புராணத்தில் பயங்கரமான விஷயங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். எனினும் நாடகத்தில் மனிதர்கள் திருந்துவதாகவே இல்லை. இப்போது ஈஸ்வரிய ஸ்தாபனை நடக்கின்றது. ஈசனே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வார். அவரையே ஹெவன்லி காட் ஃபாதர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த சேனை எந்த சண்டை போடுகிறதோ அது எல்லாவற்றையும் ராஜா ராணிக்காக செய்கிறது என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். இங்கே நீங்கள் உங்களுக்காக மாயாவை வெற்றி பெறுகின்றீர்கள். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு பெறுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உடல், மனம், செல்வத்தை பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. எந்த அளவு செய்வீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இங்கே எதுவும் இருக்கப் போவது இல்லை. ஒருவரது செல்வம் மண்ணில் புதையும் என்பது இந்த நேர பாடலாக இருக்கிறது. இப்போது உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கின்றார். இப்போது உடல், மனம், செல்வம் எல்லாவற்றையும் இதில் போடுங்கள் என்று சொல்லுகின்றார். இவர், அதாவது பிரம்மா பாபா, எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட்டார். இவரை மகாதானி என்று சொல்லுகின்றார்கள். அழியும் செல்வத்தின் தானம் செய்கின்றீர்கள். அப்படி அழியாத செல்வத்தையும் தானம் செய்ய வேண்டும். யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் தானம் செய்யலாம். பெயர் பெற்ற வள்ளலாக இருந்தால் இவர் பெரிய பரோபகாரியாக இருந்தார் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி பெயரை சொல்கின்றார்கள் தானே. அவர்கள் மறைமுகமாக ஈசனின் பெயரால் செய்கின்றார்கள். அதனால் ராஜ்யம் படைக்கப்படுவதில்லை. இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. அதனால் முழுமையான பரோபகாரி ஆக வேண்டும்.
நான் பலியாவேன் என்று பக்தி மார்க்கத்தில் பாடவும் செய்கின்றார்கள். இதற்கு எந்த செலவும் இல்லை. அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவாகிறது? இங்கே நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்காகவே செய்கின்றீர்கள். பிறகு நீங்கள் 8 மாலையில் வரலாம், 108 அல்லது 16,108 வரலாம். பாஸ் வித் ஹானர் ஆக வேண்டும். அப்படி யோகத்தை சம்பாதித்து கர்மாதீத் நிலை பெறுங்கள். பிறகு எந்த தண்டனையும் பெறமாட்டீர்கள். நீங்கள் எல்லோரும் போர் வீரர்கள். உங்கள் சண்டை ராவணனோடு நடக்கிறது, எந்த மனிதரோடும் கிடையாது. ஃபெயிலான காரணத்தால் 2 கலைகள் குறைந்தன. திரேதாவை 2 கலை குறைந்த சொர்க்கம் என்று சொல்லுவார்கள். முயற்சி செய்யத்தானே வேண்டும். தந்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இதற்கு மனம் புத்தியோடு சரண்டராக வேண்டியிருக்கின்றது. பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இவற்றை சேவைக்கு பயன்படுத்துங்கள் என்று தந்தை சொல்லுவார். நான் உங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்கின்றேனோ அந்த காரியத்தை செய்யுங்கள். யூனிவர்சிட்டி திறக்க வேண்டும், சென்டர்களை திறக்க வேண்டும். அதனால் பலருக்கு நன்மை ஏற்படும். தந்தையை நினைவு செய்து ஆஸ்தி பெறுங்கள் என்ற செய்தியை மட்டும் கொடுங்கள். மெசஞ்சர், தூதுவர் என்று குழந்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகும், ஜீவன் முக்தி கிடைக்கும் என்று தந்தை பிரம்மா மூலமாக சொல்லுகின்றார் என்ற செய்தியை எல்லோருக்கும் கொடுங்கள். இப்போது இருப்பது ஜீவன் பந்தனம், பிறகு ஜீவன் முக்தி வரும். நான் பாரதத்தில்தான் வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். இந்த டிராமா அனாதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்போது உருவாக்கப்பட்டது, எப்போது முடியும் என்ற கேள்வி எழ முடியாது. இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறது, அதில் இந்த அழியாத பாகம் பதியப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு ஆழமான விஷயமாக இருக்கிறது. நட்சத்திரத்தை போல சிறிய புள்ளியாக இருக்கிறது. மாதர்களும் இங்கே நெற்றியில் திலகம் வைக்கின்றார்கள். இப்போது நீங்கள் முயற்சியால் தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை வைத்து கொள்ளுகின்றீர்கள். நீங்கள் தந்தையின் அறிவுரைப்படி நன்றாக நடந்தால் நீங்கள் உங்களுக்கு ராஜ திலகம் வைத்து கொள்ளுவதைப் போல இருக்கிறது. அதற்காக இதற்கு ஆசீர்வாதம், கிருபை எதுவும் கிடைப்பதில்லை. நீங்களே உங்களுக்கு ராஜ்ய திலகத்தை வைத்து கொள்ளுகின்றீர்கள். உண்மையில் இதுதான் ராஜ திலகம். தந்தையை பின்பற்றும் முயற்சி செய்ய வேண்டும். பிறரை பார்க்கக்கூடாது. இதுதான் மன்மனாபவ. இதனால் உங்களுக்கு தானாகவே திலகம் கிடைக்கும். தந்தை கொடுப்பது இல்லை. இதுதான் ராஜயோகம். நீங்கள் பெக்கர் டு பிரின்ஸ் ஆகின்றீர்கள். அதனால் எவ்வளவு நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். பிறகு இவரையும் பின்பற்ற வேண்டும். இது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. படிப்பால் வருமானம் கிடைக்கிறது. எந்த அளவு யோகம் செய்வீர்களோ அந்த அளவு தாரணை ஏற்படும். யோகத்தில்தான் முயற்சி இருக்கிறது. அதனால் பாரதத்தின் ராஜயோகம் பாடப்பட்டு இருக்கிறது. மற்றபடி கங்கையில் குளித்து குளித்து ஆயிலை முடிந்து போனாலும் பாவனமாக மாற முடியாது. பக்தி மார்க்கத்தில் ஈசனின் பெயரால் ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள். இங்கே ஈசன் தானே வந்து ஏழைகளுக்கே உலகின் அரச பாக்கியத்தை கொடுக்கின்றார். அவர் ஏழை பங்காளன் இல்லையா? எந்த பாரதம் 100% செல்வ செழிப்போடு இருந்ததோ அது இந்த நேரம் 100% வறுமையில் இருக்கிறது. தானம் எப்போதும் ஏழைகளுக்கே கொடுக்கப்படுகிறது. தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட தந்தையை திட்டுகின்றார்கள். எப்போது அப்படி திட்டுகின்றார்களோ அப்போது நான் வரவேண்டி இருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். இப்படியாக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவர் தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குரு அகால் என்று, அதாவது அழியாதவர் என்று சீக்கியர்கள் சொல்லுகின்றார்கள். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் குருமார்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அழியாதவருக்கு ஆசனமாக இது மட்டுமே கிடைக்கிறது. அதாவது பிரம்மா பாபாவோட சரீரம் மட்டும்தான் கிடைக்குது.
குழந்தைகள் உங்களின் ஆசனத்தையும் பயன்படுத்துகின்றார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து எல்லோருக்கும் நன்மை செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த நேரம் இது இவரது பாகமாக இருக்கிறது. இது புரிந்து கொள்ள பெரிய விஷயமாக இருக்கிறது. புதியவர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அழியாத ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானி ஆக வேண்டும். பிரம்மா பாபா எப்படி எல்லாவற்றையும் இதில் பயன்படுத்தினாரோ அப்படி தந்தையை பின்பற்றி ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி பெற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தண்டனையிலிருந்து தப்பிக்க அப்படி யோகத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் கர்மாதீத் நிலை பெற வேண்டும். பாஸ் வித் ஹானர் ஆவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். பிறரை பார்க்கக்கூடாது. வரதானம். கடுமையான நியமத்தாலும் உறுதியான எண்ணத்தாலும் சோம்பலை முடித்து பிரம்மா பாபாவிற்கு சமமாக கலைப்பற்றவர் ஆகுக. பிரம்மா பாபாவிற்கு சமமாக கலைப்பற்றவர் ஆவதற்கு சோம்பலை முடிக்க வேண்டும். அதற்காக ஏதாவது கடுமையான நியமத்தை உருவாக்குங்கள். உறுதியான எண்ணத்தை எழுப்புங்கள். அட்டென்ஷன் வடிவ காவலாளி சதா கவனமாக இருக்க வேண்டும். அப்போது சோம்பல் முடிந்துவிடும். முதலில் தன் மீது முயற்சி செய்யுங்கள். பிறகு சேவையில் முயற்சி செய்யுங்கள். அப்போது நிலம் மாற்றம் பெறும். இப்போது செய்வோம், நடந்துவிடும் என்ற ஓய்வான எண்ணங்களின் டன்லப்பை விடுங்கள். செய்தே ஆக வேண்டும் என்ற ஸ்லோகன் நெற்றியின் நினைவில் இருந்தால் மாற்றம் ஏற்படும். ஸ்லோகன். எந்த சொல்லில் ஆன்மீக உணர்வும் சுப பாவனையும் இருக்குமோ அதுவே சக்திசாலி சொல்லின் அடையாளம். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். நேரம் எந்த அளவு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவு வீண் எண்ணங்களும் அதிகமாகின்றன. ஆனால் இவை தீர்ந்து போவதற்காக வெளியே வருகின்றன. வருவது அவற்றின் வேலை. ஆனால் பறக்கும் கலை மூலமாக சகாஸ் மூலமாக மாற்றம் செய்வது உங்கள் வேலை. பயப்படக்கூடாது. அவற்றின் பாதிப்பிற்கு ஆளாகாதீர்கள். ஓம் சாந்தி.